வணக்கம் உறவுகளே, இது நங்குரம். நான் முருகேசன். திருவள்ளூரில் 8 வயது சிறுமி போஸ்கோவில் போஸ்கோவில் அந்த வழக்கை பதிவு செஞ்சுருக்காங்க. டிவியை திறந்தாவே எல்லா டிவிலையும் தான் ஓடுது. 8 வயசுங்கிறாங்க, அப்புறம் 10 வயசுங்கிறாங்க. 5,00,000 அந்த பையனை பிடிக்க முடியாமல் அந்த அந்த பொண்ணை பாலியல் வல்லுறவு செய்த அந்த பையனை பிடிக்க முடியாமல் 5,00,000 ரூபா பரிசு தொகை அறிவிச்சிருக்காங்க. இந்த பையனை யார் பிடிச்சி தராங்களோ அவங்களுக்கு 5,00,000 ரூபா பரிசு தொகை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இப்போ பிடிச்சிட்டாங்க அந்த பையனை திருப்பி சென்னையிலே பிடிச்சிருக்காங்க. அப்புறம் ஆந்திராவுக்கு போனாங்க, கேரளாவுக்கு போனாங்க, இதை சுற்றி வந்திருக்காங்க. நிறைய தனிப்படைகள் அமைச்சு தேடி இருக்காங்க. ஒரு சின்ன பையன் பார்த்துக்குங்க. ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை யாரும் பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணை சுற்றி முற்றி பார்த்துட்டு யாரும் நினச்சிட்டு அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு மாந்தப்புள்ள போயிட்டான். சிசிடிவி கேமரா இருந்ததெல்லாம் அவங்க கவனிக்கல போல் இருக்கு. அந்தளவுக்கு மூளை இல்லை. மூளை இல்லைன்னா எல்லாம் இந்திக்காராங்க. அந்த பொண்ணே சொல்லுது, அந்த பொண்ணே சொல்லுதான் ஸ்டேட்மெண்ட்டில், அந்த பையன் ஹிந்தி பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. இப்போது வாயை பற்றி தூக்கிட்டு மாந்தோப்புக்குள்ளே போய் வச்சு பாலியல் உறவு செஞ்சுருக்கிறான். இது எல்லாம் வடநாட்டுக்காரனால் வர்றதான் பிரச்சனை. இப்போ வடநாட்டுக்காரங்களில் இப்போ நம்ம இந்த பொண்ணுக்கு நடந்த துயரங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அவங்க அம்மா அழுகையா ரொம்ப பொத்தி வளர்த்த ஒரு பொண்ணை, ஒரு 10 வயசு என்னானே தெரியாத ஒரு பொண்ணை ஒருத்தன் இவ்வளோ சித்திரவதை பண்ணுறான்னா, கடிச்சிருக்கிறான். உடம்பெல்லாம் கடிபட்டு இருக்குது, மூஞ்சியெல்லாம் ரத்தமாக இருக்குது. என்ன பண்ணா அந்த குழந்தை, என்ன பண்ணானே தெரியல. 10 வயசு பிள்ளைங்க, பார்க்கறது பச்சை பிள்ளைங்க. இந்த பிள்ளைக்கு என்னங்க தெரியும்? எத்தனையோ வீடியோக்கள் போடுறாங்க, நம்ம நிறைய வீடியோக்கள் போடுறோம், நிறைய விழிப்புணர்வு நடக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளேயே இந்த மாதிரிலாம் நடக்குது. இப்போ இந்திக்காரன் மட்டும் இல்லை, நம்ம ஆளுங்களும் செய்கிறாங்க, நிறைய பேர் செய்கிறாங்க. அது என்ன புரிதலோடு செய்கிறாங்க அப்படிங்கிறது. அது என்ன வேலை செக்ஸுவலுங்கிறது, அது என்ன வேலை, அது யாருக்கிட்ட பண்ணணும், புரிஞ்சு பண்ணுறதா, தெரிஞ்சு தெரியாமல் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. இதில் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. இது மிருகத்தனம். இது என்ன அப்படின்னா, இது ஒரு சைக்கோ. இது உளவியல் ரீதியான தாக்கத்துக்கு ஆட்பட்டவன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவான். நார்மலாக இருக்கிற ஒரு ஆம்பளை, ஒரு பையன் இந்த மாதிரி பண்ண மாட்டான். ஏன் பண்ண மாட்டான் அப்படின்னா, அவனுக்கு எது நன்மை எது தீமைன்னு தெரியும். ரெண்டு மனசும் 2 உடலும் ஒத்து போகிறது தானேங்க உள்ளுறவு. அதை விட்டு இப்படி பாலியல் உள்ளுறவு செய்கிறதுனால அதுக்கு பேர் தான் அவன் மிருகங்கிறது. இந்த கடுமையான இந்த எண்ணங்களுக்கு பேர் தான் அவனை மிருகம். அவனை ஒரு பெரிய அதாவது மனம் பிறழ்ந்தவன் அப்படின்னு சொல்லுவான். இந்த அம்பியில் கேரக்டர் வரும்ல, சங்கர் இயக்கின படம், அந்த மாதிரி எப்போ எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. டயத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க. இப்போ இங்கிட்டு மாறிக்குவாங்க, அங்கிட்டு மாறிக்குவாங்க. இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்வாங்க அவங்க. இவங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு என்ன காரணம்? இப்போ இந்த பான் கதைகள்லாம் வருது பார்த்தீங்களா, மொபைலில் அடித்தாவே வரும். நானே பார்த்துருக்குறேன், ஒரு சில கதைகள்லாம் நானே பார்த்துருக்குறேன். இந்த பான் கதைகள்லாம் பார்க்கும்போது இப்போ நம்ம தமிழில் தான் வருது. நான் பார்க்குறேன் தமிழில் தான், நான் பார்த்தது நான் தமிழில் தான் வருது. இந்த பான் கதைகள்லாம் பார்த்திங்கன்னா, தகாத உறவுகள், சின்ன குழந்தையோட உறவுகள், பெரிய மனிதர்களோட உறவுகள், அது பார்த்திங்கன்னா 50 வயசு 60 வயசு ஆனவர்களோட உறவுகள், முறையற்ற உறவுகள், சித்தி, பெரியம்மா, அக்கா, தம்பி, அம்மா, இந்த மாதிரியான பாலியல் வல்லுறவுகளில் சாதாரண உறவுகளே விரும்பி உறவுகள் தான். இதெல்லாம் நம்ம கதைகள்லேயே பார்க்குறோம். இப்போ இதை நானே படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வயசாகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி சின்ன வயசில் இருக்கிற பிள்ளைங்க படித்தா அவர்களுடைய மனசு புண்படாதா? இது யாருடைய குற்றம்? அந்த பான் கதைகள் இந்த இந்த தவறான உறவுகளை கொண்ட கதைகள் இது வர்றதுனால இது வர்றது யாருடைய குற்றம்? அரசினுடைய குற்றம் தானே. நம்ம இப்போ இந்த செய்தி தொடர்பு இந்த அமைச்சகத்துக்கு கீழே தானே வருது. இதெல்லாம் மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறது, இது போக்குவரத்து எல்லாமே அந்த அமைச்சகத்தில். ஏன் இதை எல்லாம் தடை பண்ணி இது பண்ணக்கூடாது? நீ பான் கதைகளை போடலாங்க, செக்ஸ் கதைகளை பற்றி பேசலாங்க, அதெல்லாம் தப்பு இல்லைங்க. அது நியாயமான முறையான உறவுகளோடு இருக்கணும் இல்லையா?
இது தவறான உறவுகளோட இல்லையா? உறவு முறைகளே மாறி மாறி பண்ணும்போது, மாமனாரு, மாமியாரு, நாத்தனாரு, கொழுந்தனாரு, வீட்ல அண்ணன், தம்பி, அக்கா, அம்மா எல்லாத்த பற்றியான தகாத முறையற்ற உறவுகளை பற்றியான அந்த கதைகள் பூரா நெறையா இருக்கு அதுல. அப்போ இதை படிக்கக்கூடிய இளம் வயது சிறார்கள், இளம் வயது பெண்கள் அது தவறான வழிக்கு போருவதற்கான வாய்ப்பு இருக்குதானே? இருக்குங்களா? இல்லைங்களா? நீங்களே சொல்லுங்க. மக்களாகிய நீங்களே சொல்லுங்க. இருக்குங்களா? இல்லையா? அப்ப இத தடை பண்ணணுமா? இல்லையா? வருங்கால தலைமுறையை, வருங்கால சந்ததியை, வருங்கால இந்தியாவின் தூண்களை, வருங்காலத்தில் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய போற தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய போகக்கூடிய இந்த மன்னர்களும், இந்த இளவரசிகளும், இளைஞர்களும் இப்படி கெட்டு போறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இப்ப மொபைல் வந்துருச்சு. எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு. சின்ன குழந்தைகிட்ட கூட ஆண்ட்ராய்டு மொபைல குடுக்குறாங்க. ஆண்ட்ராய்டு மொபைல குடுத்து என்ன பண்றாங்க? அவங்கள நம்ம கெடுக்குறோம். நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல குடுக்குறோம். அவங்களுக்கு குடுத்து அவங்கள நம்ம கெடுக்குறோம். இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? அரசு என்ன பண்ணணும்? மக்கள் என்ன பண்ணணும்? பெற்றோர்கள் என்ன பண்ணணும்? பெற்றோர்களால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற கையுற நிலைக்கு போயிட்டோம் நம்ம. பெற்றோர்களால ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த குழந்தையும் இனிமே இப்ப கேள்வி கேட்க முடியறதில்ல. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு நேர் ஆப்போசிட்டான குண்டக்க மண்டக்கன்னு பதில் வருது. "ஏன்டா எங்கடா இவ்வளோ நேரம் போயிட்டு வந்த? இல்ல இவ்வளோ நேரம்டா உனக்காக வெயிட் பண்ணது. உன்ன யார் வெயிட் பண்ண சொன்னது?" அப்படிங்கிறான். "ஏன்டா இந்த வேலைய இப்படி செய்ற? பின்ன எப்படி செய்றது?" அப்படிம்பான். அது கேட்கும்போதே நமக்கு பயமா இருக்கும். இந்த குழந்தைங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா, அவர்களோட வளர்ந்து வரக்கூடிய அந்த சமுதாயமே அப்படி இருக்குது. ரோட்ல போம்போதே, "ஏன்டா நடு ரோட்ல போற? நீ ஓரமா போடா" அப்படின்னோம்னு வச்சுக்கங்க. ஓரமா போனா என்னப்பா? "ஏப்பா நடு ரோட்ல போறேன்னு" ஒரு பையன கேள்வி கேட்டீங்கன்னா, "ஏன் நீ ஒதுங்கி மாட்டியா? ஏன் உனக்கு அவ்வளோ இடம் இருக்கு. நீ அங்கிட்டு தள்ளி மாட்டியா?" இப்படி கேள்வி வரும். "சரிண்ணே நான் ஓரமா போறேண்ணே" அப்படின்னு சொல்ல மாட்டான். இன்னைக்கு சமுதாயம் அப்படி இருக்குது. கால மாற்றங்கள், சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. சுற்றுப்புற சூழ்நிலைகள் அவன வந்து வேற மாரி வளர்த்து எடுக்குது. இப்ப வீட்டுக்கு அடங்காத பிள்ளையா தான் வளர்றாங்க புள்ளைங்க பூராமே. எது சொன்னாலும் கேட்கறதில்ல. "ஏன்டா இவ்வளோ நேரம் கழிச்சு வர? நான் சீக்கிரம் வந்து என்ன பண்ண போறேன்?" இது ஒரு பதில். அதுக்கு வேற பதில் இருக்கு. "இல்லம்மா போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆச்சும்மா." "இல்லப்பா போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆச்சுப்பா. வேலை முடிய கொஞ்சம் லேட் ஆச்சுப்பா. நண்பர்களோட பேசிட்டு இருந்தேன்ப்பா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன்ப்பா." இப்படி பொறுமையா நெறைய பதில்கள் இருக்குது அதுக்கு. ஆனா இங்க வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா, என்ன அதுக்கு என்ன அதுக்கு அந்த கேள்விக்கு இவன் சொன்ன பதிலுக்கு என்ன அர்த்தம்னே தெரியலையே! ஏன்டா அந்த வேலைய செய்யல? செய்வோம்ல. எப்படி பதில் பாருங்க. "இந்தா செய்றேன்ப்பா" அப்படின்னா வேலை "இந்தா செய்றேன்ம்மா" அப்படின்னா வேலை முடிஞ்சுது. "இந்த செய்றேங்க" அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு. "இல்லைங்க இன்னைக்கு செய்யலங்க, நாளைக்கு செய்யலங்க, அது நாளைக்கு செய்யலாங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்களோ முடிஞ்சு போச்சு. அத விட்டுட்டு செய்வோம்ல. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம், இந்த லாங்குவேஜுக்கெல்லாம், இதுக்கெல்லாம் என்ன புரிதலு? இது யார்ட்ட என்ன பேசுறோம்? எப்படி பேசுறோம்? அப்படிங்கிறது பிள்ளைங்களுக்கு தெரியல. இது எப்படி பிள்ளைங்களுக்கு சொல்லி தர்றதுன்னு ஒண்ணும் புரியல. கல்வி அமைப்பை மாத்துறதா? இல்ல சமுதாய கட்டமைப்பு இந்த மாரி கேவலமா உருவாகி இருக்குதா? இதுக்கு என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்? யார பார்க்கணும்? எதுக்கு எப்படி புள்ளைங்கள வளர்க்கணும்? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஸ்கூல்ல வாத்தியாரே கேள்வி கேட்க முடியல. டீச்சர் ஏதாவது ஒரு டீச்சர் கேள்வி கேட்டா உடனே மிரட்டுறாய்ங்க ம் கத்தி எடுத்துட்டு வாத்தியார குத்த போறாங்க. குத்திருவேங்கிறான் உன்னைய. வாத்தியார குத்திருவேன்னு சொல்றான். இளைஞர் சமுதாயம் அந்த மாரி கேவலமா இருக்குது. அந்த பொண்ண வடநாட்டுக்காரன் செஞ்சான் அது வேற விஷயம். அத விட்டுருங்க. அது அவனுடைய கல்ச்சரு, அவனுடைய கலாச்சாரம் இன்னும் நெறைய இருக்குது. இன்னொரு வீடியோ கூட இன்னும் 2 வீடியோ கூட இத பத்தி பேசணும். அத பத்தி பேசுனாக்கா. ஆனா நம்ம இளைஞர்கள் எங்க கொண்டு போய்க்கிட்டு இருக்காங்க? எங்க போறாங்க? நம்ம எங்க கொண்டு போறோம்? எங்க போறாங்க? எப்படி பண்றாங்க? அவங்கள எப்படி வழிநடத்துறது? இந்த சமுதாயத்துக்கு மரியாதைன்னா எப்படி என்னான்னு சொல்லி தர்றது? என்ன வேலை செய்யணும்? எது தப்பு? எது ரைட்டு? எதுவுமே தெரியாம குண்டங்க மண்டங்கன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது மக்களும் சிந்திக்கணும், அரசும் சிந்திக்கணும், எல்லாரும் சிந்திக்கணும். நன்றி, வணக்கம்.